வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் கணக்கெடுப்பு படிவங்களை ஒப்படைக்க வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தேதியும் மாற்றப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி கடந்த மாதம் துவங்கியது. முதல் கட்டமாக வீடுதோறும் வாக்காளர் கணக்கெடுப்பு பணி நடந்து வருகிறது. இப்பணி டிசம்பர் 4 முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின் டிசம்பர் 11ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களில் 6,40,83,413 விண்ணப்பங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் SIR பணிகள் நடக்கும் 5 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் கணக்கெடுப்புக்கான கால அவகாசத்தை தேர்தல் கமிஷன் நீட்டித்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை நாளை மறுநாள் வரை ஒப்படைக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. கேரளாவில் வரும் 18ஆம் தேதி வரை பணிகளை நீட்டித்து தேர்தல் கமிஷன் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கோவா மாநிலங்களிலும் புதுச்சேரி, லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களிலும் கால நீட்டிப்பு வழங்காத நிலையில் நேற்றுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. ஒரு சின்ன நெருப்பு குச்சியை வைத்து தீபம் ஏற்றிவிட்டு போகிற சாதாரண விஷயத்தில் இந்தியா முழுவதும் அரசியல் நெருப்பை பற்ற வைத்துள்ள திமுக நாடு முழுவதும் தவறான முன் உதாரணத்தை காண்பித்துள்ளது. அயோத்தி பிரச்சனையில் கூட ராமர் கோவில் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். கருணாநிதி மறைந்த போது மெரினாவில் சமாதி அமைக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அப்போது அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம், 30 நாட்கள் அவகாசம் தேவை என கேட்டிருந்தால் நிலைமை என்ன? திமுகவினர் யாரையோ திருப்திப்படுத்த இதை செய்கின்றனர். இது இந்து முஸ்லிம் பிரச்சனை அல்ல. தீபம் ஏற்ற விடாததற்கு 2026 தேர்தலில் அரசியல் ரீதியாக பெரும் விலையை திமுக கொடுக்க வேண்டியது வரும் என்று தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் பேசியுள்ளார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது. தாவேக கூட்டணி வலுவாக இருந்தால் திமுகவுக்கு கடும் போட்டியாக இருக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தாவேகவில் இணைவதாக வெளியாகும் தகவல் வதந்தி. என்னிடம் அவர் வருத்தப்பட்டார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை நீக்கம் செய்ய இண்டி கூட்டணி சார்பில் திமுகவினர் மனு கொடுத்துள்ளனர். நீதிபதி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால்தான் நீக்குவதற்கு மனு அளிப்பது வழக்கம். ஆனால் திமுக இப்படி மனு அளித்தது வித்தியாசமாக உள்ளது. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் மாநில அரசு செய்ய வேண்டியது இல்லை என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக அபய்குமார் சிங் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். தமிழக காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு கடந்த 9ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் இருப்பதால் 15 நாட்கள் மருத்துவ விடுப்பில் சென்றுள்ளார். இதனால் அவர் கவனித்து வந்த காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பணியை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் கூடுதலாக கவனிப்பார் என்று அரசு அறிவித்தது. இதையடுத்து 2026 ஜனவரி 3ஆம் தேதி அபய்குமார் சிங் ஓய்வு பெறவுள்ள நிலையில் டிஜிபி அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் சங்கர் ஏலக்காய் வியாபாரத்தில் வரி ஏய்ப்பு செய்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் வாங்கிய சொத்துக்கள் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் பட்டியல் தயாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி நகராட்சி தலைவராக இருப்பவர் ராஜராஜேஸ்வரி. இவரின் கணவர் சங்கர் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் 29வது வார்டு கவுன்சிலராகவும் உள்ளார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பங்குதாரர்களுடன் சேர்ந்து ஏலக்காய் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் சங்கர் 7 மாதங்களில் 1200 கோடி ரூபாய் வரை ஏலக்காய் வியாபாரம் செய்துள்ளார். இதன் வாயிலாக அவர் 70 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்திருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் போடி இரட்டை வாய்க்கால் பகுதியில் சங்கருக்கு சொந்தமான ஏலக்காய் குடோன் மற்றும் அவரது வீட்டில் 5 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகளும்
சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தினர். இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சங்கர் குடும்பத்தார் வரி ஏய்ப்பு செய்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வாங்கி இருப்பது தெரிய வருகிறது. அது குறித்து பட்டியல் தயாரித்து வருகிறோம் என்றும், மேலும் சங்கரின் மகன் லோகேஷ் வரி ஏய்ப்பில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். தந்தையுடன் சேர்ந்து வட மாநிலங்களுக்கு 3000 கிலோ ஏலக்காய் அனுப்பி சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது குறித்தும் விசாரித்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.